நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இப்பதிவில் நான் உங்களுக்கு தர வந்திருப்பது சர்வம் மாயா திரைப்படத்தை பற்றிய என்னுடைய மனதில் வந்த தாக்கங்களை பற்றி தான். இது காதலர் தின சிறப்பு பதிவு தொடரில் வருகின்ற ஒரு பதிவு. இது காதல் திரைப்படம் தான் நான் சொல்லுவேன். பேய் திரைப்படம்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்பேன். ரொம்ப அழகான குட் ஃபீல் மூவிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குட் ஃபீல் மூவி. நம்மள நேர்மறை எண்ணங்களாக விதைச்சிக்கிட்டே வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கதை எப்படி ஆரம்பிக்குது? நிவின் பாலி ஒரு நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் ஒரு கிட்டாரிஸ்ட். அவங்க அந்த கிட்டார் வாசிக்கிறதுல ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கின்ற கதை. ஆனால் அவங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கே பணத்தேவை வருது. அப்படிங்கிறப்ப அவங்க பூணூல் போட்டுக்கிட்டு அவங்க புரோகிதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கதை இப்படி தான் பயணிக்குது. ஆனால் எனக்கு என் மனதில் ஏற்படுத்த தாக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் முன்னேற விரும்புகிறவங்களுக்கு அப்படி வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்காது. நமக்கு அதில் சம்பாத்தியம் பண்ணணும், அதில் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உடனே சாத்தியமாகாது. அந்த ஒரு பொருளாதார சிக்கலை அது அப்படியே சொல்லுது. அவங்க புரோகிதம் பண்ணுற குடும்பத்திலேருந்து வந்தாலும் இவர் போகாமல் இருக்கார். ஆனால் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய சூழல் உண்டாகுது. அப்படி வலுக்கட்டாயத்தின் பேரில் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதில் பணம் சம்பாரித்து அந்த பணத்தை வைத்து அவர் தன்னுடைய கிட்டாரிஸ்ட் ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதே மாதிரி செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி செய்கின்ற போது தான் பேய் ஓட்டுற இடத்துல மாயா அறிமுகமாகறாங்க. டெல்லுலு இல்லைங்களா, மாயாங்கிற பேர் சர்வா கடைசியில் தான் தெரியுது. இப்படி கதை பயணித்துக்கிட்டே போகும்போது நமக்கு இது என்ன சொல்கிறது, இது பேய்ங்கிற மாதிரி நமக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. டெல்லுலு ஒரு மாயா, அழகான ஒரு சிநேகிதி அப்படின்னு சொல்லலாம். அவங்க கடைசியில் அவங்க மனசுலேயும் இவங்க மேலே காதல் உணர்வு ஏற்படுது. அதெல்லாம் ஒரு விஷயமா இல்லை எனக்கு. ஆனால் அவங்க பேய்ங்கிறதே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு தோழன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் நல்லது சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க குடும்ப விஷயத்திலாகட்டும், அவங்க தொழிலாகட்டும், நிவின் பாலி முன்னேறுவதற்கு அவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து அவங்க மனசை முன்னேற்றுறாங்க. ஒரு இயற்கையாக, அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன பசங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னா அவங்கள விட வயதில் மூத்தவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவோம். அதனால் பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி அப்படிம்பாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக நிவின் பாலியை விட அவங்க கதையின்படியே அவங்க கொஞ்சம் இள வயதினராக தான் காட்டுறாங்க. அப்படி இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பேய் அப்படி சொல்லும்போது அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கே தெரியல, நான் எப்படி இறந்தேன், அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை நோக்கி பயணம், அதை நோக்கியும் கதை போகுது. எப்படி நமக்கு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஆன்மா தன்னுடைய நிறைவேறாத ஆசை நிறைவேறும் பொழுது அந்த ஆன்மா மேலே போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே போல் தான் ஏன் இறந்தோன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு அதை தெரிஞ்சதுமே அவங்க மேலே போயிடுறாங்க, ஸ்டாராக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு நம்ம என்ன பண்ணுவோம், கதையின் கடைசி காட்சியாக அவங்க அப்படியே மறைகிறது இருக்கும். ஆனால் இது ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க மறைஞ்சிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு சீன்லேயும் நம்ம திரும்பி டெல்லியில் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருது. ரொம்ப அழகான ஒரு குட் ஃபீல் மூவின்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இது நீங்கள் லவ் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கதையில் நெகட்டிவ் ரோல்ஸ், எதிர்மறை கதாபாத்திரங்கள் அப்படின்னு யாருமே இல்லைங்க. இந்த காலத்தில் என்ன சொல்கிறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை, வசனம் எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பேயாக இருந்தால் கூட அதை உட்காந்து ஃபோன் பார்க்குது. அது எப்படி ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு ஆள் அப்படியே ஷாக் ஆகி ஊன்னு கத்துவாங்களோ அதே மாதிரி அந்த பேய் சேர்ந்து கத்துது. இதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக பேய்ங்கிறதே ஞாபகத்துக்கு வரமாட்டேன். அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அந்த இசையில் அந்த பாடல் வரியெல்லாம் நல்லா புரியுது. ஒரு டப்பிங் படம் அந்த மாதிரியே தெரியல. ரொம்ப அழகான தமிழை, ரொம்ப அழகான அந்த சுச்சுவேஷன் சாங்கு நம்ம தகுந்தா போல் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பாடலுமே 3 பாட்டம் 4 பாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே வேணான்னு சொல்கிற மாதிரி இல்லை. அந்த பாடல்களுக்காக நான் தனிப்பதிவு போடலான்னு இருக்கிறேன். அதனால பாடல்களை பற்றி நான் எந்த பதிவில் நான் சொல்ல விரும்பலை. சர்வம் மாயா அப்படிங்கிறது தகுந்தாற் போல் கடைசி
கடைசி படம் முடிகிற சமயத்தில் மாயான்னு வந்து கூட ஒரு பாடல் வருகின்றது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபீல் குட் மூவி, அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப அழகான படம், அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நீங்களும் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு செய்யுங்க. பாய். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.